ஹலோ, குட் மார்னிங். ஹோப் யூ ஆர் ஃபைன். ரவுண்ட் 1ஓட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் 2க்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே அலாட்மெண்ட் ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு 20 to 25 காலேஜஸ் எடுத்து அதனுடைய சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுவேன் உங்களுக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன். ஏஐடிஎஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு, இசிக்கு ஒரு. ஹலோ, வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்கானிக்கல் பார்க்க போகிறோம் சாய்ஸ் லிஸ்ட்டில் ரவுண்ட் 2ல். ஸோ ஆல்ரெடி எடுத்திருக்க காலேஜஸோடதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் நல்ல டாப் காலேஜஸ்லேயே கிடைக்கக்கூடிய சான்ஸ்கள் இருக்குது. ஸோ நீங்கள் மெக்கானிக்கலோட கட் ஆஃபையும் அப்படியே பார்த்துக்கலாம். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ பிசிக்கு அவைலபிள் இருக்குது. அந்த பழைய கட் ஆஃபையும் பாருங்கள். இப்போ ரவுண்டு 1ல் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. 05 ஓசியில் 0 இருக்குது, பிசியில் 5 சீட் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 13 சீட் ஓசியில் இருக்குது, 21 சீட் பிசியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், கிடச்சிரும். அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் இதில் இருக்குது, பெண்ணலூர் ஸ்ரீபெரும்பூரில் இருக்கிறது 6-7 சீட் இருக்குது. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் 10 சீட்டு 14 சீட் இருக்குது. ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 14. நான் இப்போ போட்டிருக்க கட் ஆஃப் எல்லாம் போன வருஷத்தோட மேக்ஸிமம் மினிமம் கட் ஆஃபையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் 160 இருக்கவங்க 170 இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மெக்கானிக்கல் டாப் காலேஜஸில் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 14 சீட் இருக்குது. 14ங்கிறது ஓசி, 14ங்கிறது பிசி. எம்பிசி எஸ்சிஎஸ்டி ஏன் போடலன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிறதுனால அதில் இருக்கும். ஸோ கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பார்த்திங்கன்னா 10 சீட் ஓசியில் இருக்குது, 14 சீட் பிசியில் இருக்குது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் ஃபேமஸ் காலேஜ், அதில் 4 சீட் ஓசியில் இருக்குது, 4 சீட் பிசியில் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் காலேஜ், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணாவோட 2வது கேம்பஸ் பார்த்திங்கன்னா 11 சீட் ஓசியில் இருக்குது, 10 சீட் பிசியில் இருக்குது. அதே மாதிரி கேபிஆர் இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா 7 சீட் ஓசியில் இருக்குது, 10 சீட் பிசியில் இருக்குது. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் 1 சீட் தான் இருக்குது ஓசியில், 4 சீட்டு பிசியில் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ், நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகே, ரைட். பண்ணாரியம்மனில் பார்த்தீங்கன்னா 11 சீட் ஓசியில் இருக்குது, பிசியில் 9 சீட் இருக்குது. கொங்குல 10 சீட் ஓசியில் இருக்குது, பிசியில் 10 சீட் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஆர்எம் ஈஸ்வரி 17 சீட் ஓசியில் இருக்குது, 14 சீட் பிசியில் இருக்குது. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 19 சீட் ஓசியில் இருக்குது, 16 சீட் பிசியில் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 20 சீட் ஓசியில் இருக்குது, 18 சீட் பிசியில் இருக்குது. எஸ்ஆர்இசி 17 சீட் ஓசியில் இருக்குது, 14 சீட் பிசியில் இருக்குது. மெஃப்கோஸ் கல்னக் 21 சீட் ஓசியில் இருக்குது, 18 சீட் பிசியில் இருக்குது. இப்போ மெஃப்கோஸ் கல்னெக்கில் பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் உங்களுக்கு 127 தான் மெக்கானிக்கல் முடிஞ்சிருக்கு. பட் இந்த வருஷம் அதே கேட்டகரியில் இருக்காது. கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டோட முடிஞ்சிடும். ஏன்னா 70,000 பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. 77,000 பேர், சாரி. ஸோ அதே மாதிரி பிஎஸ்என்ஏயில் பார்த்திங்கன்னா 22 சீட் ஓசியில் இருக்குது, 20 சீட் பிசியில் இருக்குது. என்இசியில் 11 சீட் ஓசியில் இருக்குது, 10 சீட் பிசியில் இருக்குது. என்இசி நல்லா போயிட்டுருக்கு. மெஃப்கோவே தாண்டி இந்த தடவை நல்லா போயிடுச்சு. சவிதாவில் 11 சீட் ஓசியில் இருக்குது, 10 சீட் பிசியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மகாலிங்கமில் 13 சீட் ஓசியில் மெக்கானிக்கல் இருக்குது, 12 சீட் பிசியில் மெக்கானிக்கல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாய்ராம் இன்ஸ்டியூட்டில் 11 சீட் ஓசி இருக்குது, 10 சீட் பிசி இருக்குது. சோனா காலேஜில் 21 சீட்டு ஓசியில் மெக்கானிக்கல் இருக்குது, பிசியில் 19 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரநாதில் 11 சீட்டு ஓசியில் இருக்குது, 9 சீட் பிசியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பனிமலையில் பார்த்திங்கன்னா 13 சீட்டு பிசி ஓசியில் இருக்குது, 11 சீட்டு பிசியில் இருக்குது. இப்போ எல்லாமே இதெல்லாம் டாப் காலேஜஸ் தான். இது இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் மெக்கானிக்கல் சீட்ஸ் இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்கலாம். இதில் ஏதோ ஆர்டர் சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது நான் போன வருஷத்தோடதை வச்சு கொடுத்துருக்கேன். இந்த வருஷத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் காலேஜ் ரொம்ப முன்னாடி வந்துடுச்சு, சிஐடி ரொம்ப முன்னாடி வந்துடுச்சு. ஸோ அதை வச்சு நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் இல்லாத காலேஜஸும் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் பெஸ்ட்டு காலேஜஸ் தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் எல்லா காலேஜஸும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ், மற்ற காலேஜஸ் நீங்கள் உங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, போன வருஷம் கட் ஆஃபை பாருங்கள். இப்போ நான் போன வருஷம் கட் ஆஃபை தெளிவாக போட்டிருக்கேன். மெக்கானிக்கலுக்கு என்னங்கிறத போட்டுட்டு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர, பார்த்துக்கோங்க. ஓசிபிசி இதில் பாருங்கள். எம்பிசி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜில் ஏஐடிஎஸ் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகளும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட மெக்கானிக்கல் வாங்க. மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் இந்த சாய்ஸை ஃபில் பண்ணி உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா, குமரகுரு, வெங்கடேஸ்வரா, ராஜலக்ஷ்மி, சாய்ராம் இந்த மாதிரி இடத்துல, கொங்கு இந்த மாதிரி இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விட்டுறாதீங்க. கொஞ்சம் பிளான் பண்ணி பாருங்கள். மெக்கானிக்கல் கொடுக்குறவங்க ஒரு 10 to 20 காலேஜ் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தாலே கிடச்சிரும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.